இந்த வீடியோவை பார்த்ததுலேருந்து என்னால் சரியாக சாப்பிடக்கூட முடியல. ஒரு தமிழன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மகாராஷ்டிராவை சேர்ந்த இந்த இளைஞனை 17 வயசு இருக்க 4 பசங்க சேர்ந்து ரொம்பவே கொடூரமாக தாக்கியிருக்காங்க. இது எதுக்காக இப்படி தாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை சோஷியல் மீடியாலேயோ அந்த ரீல்ஸ் போட்டு அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கோ அந்த ட்ரெண்ட் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. தமிழ்நாட்டில் என்னதான் நடக்குது, ஏன் இந்த மாதிரி விஷயம்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு இந்த மாதிரி ரீல்ஸ் ட்ரெண்டிங் மட்டும் காரணம் இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வடக்கன்ஸ் அப்படிங்கிற நேமே ரொம்ப கேவலமான நேமோ, ரொம்ப கலாய்க்கிற நேமோ, வடக்கன்ஸ் அந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸை பார்த்தாலே அவன் வடக்கன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டை நம்ம செட் பண்ணிட்டோம். அது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு போதை கலாச்சார மாநிலமாக மாறிட்டு இருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக்ஸ் எல்லாம் ஒழிக்கிறோம் அப்படின்னு காமிச்சிட்டு அந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையை தூண்டுற மாதிரி படத்தை எடுத்து வச்சுட்டு அதே அந்த ட்ரக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இப்போ ஆகிப்போச்சு. அதனால மக்கள் கையில், அதாவது குறிப்பாக இந்த சின்ன சின்ன பசங்க கையில் இந்த ட்ரக்ஸ், அதாவது போதைப் பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாதாரணமாக கிடைக்குது. முன்ன நாம யூஸ் பண்ண அந்த சிகரெட்டோ இல்லை அந்த மதுபானங்களை விட இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடுமையானது. நீங்கள் என்னதான் மதுபானம் குடிச்சிங்க அப்படின்னா அது உங்கள் மூளையை என்ன பண்ணும் அப்படின்னா மைல்டு பண்ணிடும், உங்களை தூங்க வச்சிரும். ஆனால் இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் பிரெயினில் இருக்க அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே ரொம்பவே ஆக்டிவ் ஆகிடும். அதனால உங்களை ரொம்ப ஆக்டிவாக வச்சிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மூளை அந்த ட்ரக்ஸ் சொல்கிற பேச்சை கேட்க ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக தெரியும் அந்த மாதிரி ட்ரக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எப்பேற்பட்ட மனுஷனுக்குமே இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு கோவம் இருந்து இல்லை ஏதாவது வெறி இருந்து பண்ணாங்க அப்படின்னா ஓகே, அந்த மாதிரி ஒரு கோவத்தில் பண்ணிட்டான்னு சொல்லுவான். விளையாட்டுக்காக இந்த மாதிரி இளைஞரை தாக்குறாங்க அப்படின்னா அவங்க கண்ணில் பயமோ இல்லை ஒரு கோவமோ எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அவங்க வெறும் அதை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக அவங்கள அட்டாக் பண்ணியிருக்காங்க. சரி, எதுக்காக இவரை இவ்வளவு கொலவெறியோட இவங்க அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுமா? இவங்க எல்லாருமே இந்த மாதிரி பட்டா கத்தியை வச்சுக்கிட்டு நிறைய கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ட்ரெயினில் ரீல்ஸ் பண்ணுறதை ரெகுலராக வச்சுட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இவங்க இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் நிறையா போட்டிருக்காங்க. அப்படி இன்றைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரெயினில் வரும்போது வீடியோ எடுத்துகிட்டே வந்திருக்காங்க. அப்போது அதே ட்ரெயினில் 34 வயசு இருக்கிற இந்த சுராஜ் அப்படிங்கிற ஒருத்தர், அதாவது இவர் மகாராஷ்டிரா மாநிலத்திலேருந்து இங்கே வேலைக்காக வந்திருக்காரு. அப்போது அவர் அந்த ட்ரெயினில் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. அவனை பார்த்து இந்த பசங்க டே வடக்கா வந்திருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் ஏதாவது வம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கத்தி கொண்டு போய் அவனை வச்சு மிரட்டுற மாதிரி வீடியோ எடுத்திருக்காங்க. அவங்க கழுத்தில் கத்தி வச்சு வீடியோ பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவன் கத்திட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கெஞ்சிருக்காங்க. அப்போ இவங்க அதோட விட்டாங்களா இல்லையான்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஷன் அதாவது திருவள்ளூர் ஸ்டேஷன்ல அவங்க இறங்கி இருக்காங்க. அப்போ இந்த பசங்களும் அவங்களோடய சேர்ந்து இறங்கி அங்க யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு இவனை கூட்டிட்டு போய் அங்க அடின்னு அடிச்சிருக்காங்க. அடிச்சது எப்படின்னா வெறும் கையில் அந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரி கத்தி வச்சு அவனோட காதுல அவனோட மூஞ்சில எங்கெங்க வெட்டுறாங்களோ அவங்களுக்கே தெரியல கண்மூடித்தனமா அந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்படி இந்த மாதிரி பசங்க இப்படி சுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பேரண்ட்ஸுக்கும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம இருக்காங்க. சரி, இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே இந்த வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காமெடியாக எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. என்னதான் வடக்கன்ஸ் அங்கிருந்து நிறைய பேர் இங்கே வந்தாலுமே நம்ம அவனை வடக்கன்ஸ் சொல்லி நம்மள மாதிரி ஆட்கள்லாம் ஃப்ரீயாக விட்டுருவோம். ஆனால் இன்னும் சில பேர் அவனை பார்த்தாலே அடிக்கிறது, அவனுக்கு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையவே நடந்துட்டு இருக்கு. சரி, அப்படி அங்கேருந்து இங்கே வர்றாங்க அப்படின்னா அவங்க இங்கே திருடுறதுக்காகவோ இல்லை கொள்ளையடிக்கிறதுக்காகவோ எதுக்காகவுமே வரல. அவங்க அங்கிருந்து இங்கே அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை தேடி இங்கே வராங்க. நம்ம தமிழில் சொல்லுவோம் வந்தவரை வாழ வைக்கும் ஊர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எங்கிருந்து வேணாலும் இங்கே வந்தீங்க அப்படின்னா நாங்கள் வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அவங்களும் இங்கே கொஞ்ச நாளாக வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. இங்கே வேலை செஞ்சு அவங்களோட தெரிஞ்சவங்க எல்லாரையுமே இங்கே வர வச்சாங்க. அப்படி அவங்க வந்தது தான் காரணமானு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்மள மாதிரி ஆட்கள் சரியாக வேலைக்கு போகாமல் இருந்தது, சம்பளம்லாம் அதிகமாக கேட்டது. இந்த டைமில் வடக்கன்ஸ்லாம் உள்ள எங்களுக்கு குறைஞ்ச சம்பளம் இருந்தால் போதும், நாங்கள் அதிகமாக வேலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்தங்காட்டியும் இந்த முதலாளிகளை என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா பூரா பயிலையும் வடக்கன்ஸை இறக்க ஆரம்பித்தாங்க. நம்ம ஒழுங்காக இருந்திருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வடக்கன்ஸ் இங்கே வந்திருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். அப்படி வந்தவங்களும் இங்கே நல்லா உழைச்சி ராப்பகலாக உழைச்சி கம்மியாக சாப்பிட்டு, அதாவது ரொம்ப அதிகமான ஃபுட்ஸ்லாம் சாப்பிடாம கம்மியாக சாப்பிட்டு இங்கே இருக்க
இருக்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாமே அவங்களோட ஊருக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்பா அம்மா சம்பாதிச்ச காசையோ இல்லை நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசையோ எடுத்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், அவன் வந்து வடக்கன், அவன் அப்படி இப்படின்னு நாம் திட்டுறோம். நம்மளோட மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்பவே மாறிக்கிட்டே வர்றாங்க. நம்ம ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். இந்த வடக்கன் சொல்கிறவங்க எல்லாருமே அங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் தள்ளி இங்கே வந்து ஒரு மொழி தெரியாத ஊரில், யார் என்னன்னே தெரியாத ஒரு ஊரில் வந்து இங்கிருந்து சம்பாரித்து அவனோட உழைப்பெல்லாம் கொட்டி இங்கிருந்த காசை கொண்டு போய் அவங்க ஊரில் கொடுக்குறான். ஆனால் நாம் இங்கே எல்லாமே படித்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே இலவசமாக கொடுக்குற இந்த ஊரில் இருந்துக்கிட்டு நாம் ஒரு வேலை கூட உருப்படியாக செய்ய முடியாத நிலைமையில தான் இருக்கும். அப்படி வேலை செய்யாமல் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு, அதாவது முக்கியமாக சின்ன சின்ன பசங்களுக்கு இந்த போதைப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சுலபமாக கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் ஈஸியாக அதுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. ஒரு சில பேர் இந்த பக்கம் அடிக்ட் ஆகிருந்தாங்கன்னா, இன்னொரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்களுக்கோ இல்லை அரசியல்லையோ இந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டு அவங்க ஒரு வழியில் போயிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள் வந்து இப்படி தான் போயிட்டு இருக்காங்க. சரி, நான் ரொம்ப எமோஷனலாக பேசிட்டேன். இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாடுங்கிறது மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் பூமி. இந்த இண்டஸ்ட்ரியல் பூமியில் இந்த மாதிரி வடக்கன்ஸ் இல்லை அப்படின்னா இப்போ இங்கே இருக்க எந்த ஒரு தொழிற்சாலையும் ரன் ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கு வடக்கன்ஸை வச்சு வேலை வாங்க இந்த இண்டஸ்ட்ரியும் பழகிடுச்சு, நம்மளும் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு பழகிட்டோம். சப்போஸ் இந்த வடக்கன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பேக் பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்க இண்டஸ்ட்ரி ஒன்று கூட ரன் ஆகாது. திருப்பூர் போன்ற தொழில்நகரத்தில் முக்காவாசி பேர் இந்த மாதிரி வடக்கன்ஸ் தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய் அந்த வேலையை செய்வீங்களா? அந்த சம்பளத்துக்கு உங்களால் அந்த வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த வேலையை செய்ய மாட்டோம். அதுவும் அந்த சம்பளத்துக்கு கண்டிப்பாக செய்ய மாட்டோம். ஏன்னா நாம் அந்த அளவுக்கு சம்பளம் வாங்கியும் பழகிட்டோம், வேலையெல்லாம் கம்மியாக செஞ்சும் பழகிட்டோம். அதனால இந்த மாதிரி வடக்கன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸ் போடுறதை நிறுத்திட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்திட்டு, இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் இங்கே தேவையே தவிர ஹேட் டெவலப்மெண்ட் வந்து இங்கே முக்கியமே கிடையாதுங்க. இந்த வீடியோ பார்த்ததையுமே எனக்கு இதுதான் தோணுச்சு, அதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை